Let's learn egg vocabulary and the names of egg dishes. Egg basic. இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போறோம், ஒரு எக் வாங்குறோம். எக் வாங்கும்போது என்னென்ன பார்ப்போம்? அதுல டேமேஜ் இருக்கா, ஃபால்ட் இருக்கா, கிராக் இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் நல்ல எக்கா தான் வாங்குவோம். அந்த எக் வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னு பார்ப்போம். அந்த பெர்ஃபெக்ட் எக் தான் என்ன சொல்லுவோம்னா ஃபாலெஸ். இப்போ அதே எக் வந்து கிராக் இருந்தாலும், ஷெல் மேல கிராக் இருந்தாலோ, இல்ல ஃபால்ட் இருந்தாலோ, டேமேஜ் இருந்தாலும் நல்லா இல்லைன்னா ஃபிளார் எக், ஃபிளார் FLAWED, ஃபிளார் எக். இப்ப அழிவு பண்ண முட்டையானா ரோட்டர் எக். இப்ப நம்ம பார்க்க போது ரா எக் பார்ட்ஸ். முட்டையோட ஓடுக்கு என்ன சொல்லணும்? எக் ஷெல். முட்டையோட வெள்ளைக்கருவுக்கு என்ன சொல்லணும்? எக் ஒயிட் இல்லைன்னா கிளாட். முட்டையோட மஞ்சள் கருவுக்கு என்ன சொல்லணும்? எக் யோக். நம்ம பார்க்க போறது குக்கிங் ஆக்ஷன். ஒரு எக்கை உடைச்சு ஊத்துனீங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கிராக் த எக் சொல்லுங்க. இப்ப அந்த எக் வந்து பாயில் ஆன நம்ம உரிப்பல முட்டை தோல, அதுக்கு என்ன சொல்லணும்னா பீல் த எக். போச் எக். குக்டு இன் ஹாட் வாட்டர் வித்தவுட் ஷெல். நம்ம வெசல்ல வந்து பாயிலிங் வாட்டர்ல எக்கை வந்து உடைச்சு ஊத்திட்டு குக் பண்றது தாங்க போச் எக். நம்ம வீட்டுல செய்வோம்ல முட்டை குருமா உடைச்சு ஊத்துறது, அதுதாங்க போச் எக். This one is deviled egg. Boiled egg that is stuffed with spicy yolk cream. அந்த யோக் இருக்குல்லங்க, அது வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ்ல டெக்கரேட் பண்ணி வைக்கிறதா வந்து என்னன்னா டெவில்ட் எக். இப்ப நம்ம வீட்டுல செய்வோம்லங்க முட்டை மசாலா, அதுதாங்க டெவில்ட் எக். Cloud egg. Egg white is white like a cloud and yolk in the center. எக்கோட ஒயிட் இருக்கு இல்லைங்க, வெள்ளைக்கரு, அதை மட்டும் எடுத்து நல்லா ஒயிட் பண்ணிங்க, நல்லா அடிச்சீங்கன்னா பஞ்சு மாதிரி வரும். அது மேல வந்து யோக், அந்த மஞ்சள் கரு இருக்குல்லங்க, அதை வச்சு குக் பண்றது தான் வந்து கிளவுட் எக். This one is tea egg. Egg boiled with tea with spices. டீ தூள் போட்டு எக்கை பாயில் பண்றது தாங்க டீ எக். ஆக்சுவலா இந்த டீ எக் வந்து எந்த கண்ட்ரில ரொம்ப ஃபேமஸ்னா சைனா அண்ட் டைவான், இந்த மாதிரி ஏசியா கண்ட்ரீஸ்ல தான் ரொம்ப ஃபேமஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து டீ எக் தான் சாப்பிடுவாங்க. Shredded egg. Egg baked in a dish, usually butter or cream. ஒரு டிஷ்ல எக் உடைச்சு ஊத்திட்டு அதுல பட்டர் இல்லைன்னா கிரீமியை சேர்த்து அவல்ல வச்சு பேக் பண்ணி எடுக்கிறீங்களா, அதுதாங்க shredded egg. Scrambled egg. Egg stirred and cooked without masala like egg podimas or egg பொரிச்சு. ஒரு பேன்ல எக் உடைச்சு ஊத்திட்டு எந்த மசாலா இல்லாம பொரிக்கிறீங்களா, அதுதாங்க வந்து ஸ்கிராம்பிள்ட் எக். நம்ம வீட்டுல செய்வோம்ல எக் பொடிமாஸ், அதுக்கு வந்து மசாலாவோட செய்வீங்க. ஸ்கிராம்பிள்ட் எக்கு வந்து மசாலா இல்லாம செய்யறது தாங்க ஆம்லெட். நம்மள முட்டையை உடைச்சு ஊத்தி ஆனியன்ஸ், கிரீன் சில்லி எல்லாம் போட்டு நார்மலா செய்வது வந்து ஆம்லெட்னா, இதுலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிரெஞ்ச் ஆம்லெட், சிக்கன் ஆம்லெட், கிராப் ஆம்லெட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஹனி ஆம்லெட், ஆஃப் குக்டு டைப், ஆஃபன் ஃபவுண்ட் இன் ரோட் சைட் ஹோட்டல்ஸ். நம்ம ஊர்ல ரோட் சைடு ஹோட்டல்ஸ்ல எல்லாத்துலயுமே கிடைக்குங்க. அதாங்க ஹனி ஆம்லெட். ஹனி ஆம்லெட்னா என்ன தெரியுமா? கலக்கிங்க. பாயில்ட் எக். பாயில்டு எக் வந்து நீங்க ஹாட் வாட்டர்ல போட்டு பாயில் பண்றீங்களா, அதுதான் வந்து பாயில்டு எக்குங்க. இப்போ சாஃப்ட் பாயில் எக்குனா என்னன்னா லைட்டா தான் குக் ஆகும், அந்த யோக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதே வந்து ஹார்ட் பாயில்ஸ்னா நம்ம வீட்டுல செய்யறோம் இல்லைங்க, அதுதாங்க ஹார்ட் பாயில் எக். ஓவர் பாயில் எக்குனா ரொம்ப நேரம் பாயில் பண்ணிட்டு அந்த எக், அதனுடைய டெக்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரஃபா இருக்கும். ஃப்ரைட் எக். Fried on one side, yolk on top. நம்ம எக் பேன்ல உடைச்சு ஊத்தி அந்த யோக் வந்து டாப்ல இருக்கும். இது வந்து என்னன்னா திருப்பி போடக்கூடாது. ஃப்ரைட் எக்ஸ். ஃப்ரைட் எக் has 3 varieties. Sunny side up. Sunny side half boiled look. Yolk is visible and soft. Half boiled தாங்க sunny side up. Over easy. Flip shortly. Yolk is runny. நம்ம ஹாஃப் ஆயில திருப்பி போட்டு உடனே எடுத்துடும். அந்த மஞ்சள் கருவை வந்து பாதி தான் வெந்திருக்கணும். ஓவர் ஹார்ட். Left for a while, yolk becomes hard. ஹாஃப் ஆயில திருப்பி போட்டு நல்லா ரொம்ப நேரம் வேக விடுறது தாங்க ஓவர் ஹார்ட். That's it guys. Thanks for watching it.